ஹாய்! இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாள். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட சொந்த வீட்ல. நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. காலையில 3:30க்கு அலாரம் வச்சுட்டு 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருந்தேன். ஏன்னா நைட்டு படுக்கிறதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. அதனால விடியகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல்ல சாணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறமா குளிச்சுட்டு, கோலம்லாம் போட்டுட்டு, நேத்தே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். காலையில தான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தோம். பூ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கால் பண்ணியிருந்தேன் பூக்காரங்களுக்கு 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க எழுந்திரிக்கல. அதனால சரி நம்மள்ட்ட இருக்கிற பூ வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பூ வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு என் வீட்ல சாமி கும்பிட்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வீடு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை தான். இந்த பூஜை பண்ணிட்டு என்னோட டேவை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாலுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அடுத்து எந்த வேலை செய்யணுங்கிறது நமக்கு பரபரப்பா நமக்கு புரியும். காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை உண்மையாலுமே என்னோட வாழ்க்கைய முற்றிலுமா மாத்திருக்கு அப்படிங்கிறத நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா பண்ணி பாருங்க. எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அதனால நான் எப்பயுமே இந்த மாரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நீங்க யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.